அன்னைக்கு அவரு கட்டின இந்த தாலி என் கழுத்துல ஏறாம இருந்திருந்தா நான் உயிரோட இருந்திருப்ப நானே தெரியாதுக்கா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் என்ன காப்பாத்துறதுக்காக தான் இந்த தாலிய கட்டினாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த தாலி என் கழுத்துல ஏறும்போது அவருதான் என் புருஷன்னு மனசார சந்தோஷமா இந்த தாலிய வாங்கிக்கிட்டேன். எனக்கு தாலி கட்டினவரு என் கூட இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லக்கா. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்த தாலியும் எனக்கு முக்கியம்க்கா. என்ன மகா பேசுற? புருஷன் கூட இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தாலி? அர்த்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ எனக்கு கூட பிறந்த அக்காவா நினைக்கிறதா இருந்தா நான் சொல்றத கேளு. உனக்கு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். அக்கா, இது மட்டும் வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன். என் உயிரை கூட தான்னு சொல்லுங்க, இப்பவே நான் தரேன். உயிரை தரியா? லூசா மகானி, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ இப்படியே இருந்தா உன் ஃபியூச்சர் என்ன ஆகும்? அதுக்கு உன்கிட்ட ஆன்சர் இருக்கா? என் வாழ்க்கை இப்படியே போயிரும்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க. உளராத மகா. உன் புருஷன் யாருன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிற. சரி, அது முடிஞ்ச கதையாவே இருக்கட்டும். புது வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு பார்த்தா இப்படி பேசுற. சொல்லு திரு, இவளை எப்படி இப்படியே விட்டுறதா? இவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைய வேண்டாமா திரு? அது சரிதான், ஆனா இது இல்ல திரு, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழும்போது இவ மட்டும் உங்க வீட்ல கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாளா? அது எப்படி திரு என்னால பாத்துட்டே இருக்க முடியும்? இவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு மகா. நடந்தது எல்லாத்தையுமே மறந்துரு. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றதுதான் சரியான முடிவு. அக்கா வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. நான் கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்க்கா. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் வேண்டாம்க்கா. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மகா. உனக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு.